இயேசு நாமம் வல்லமையான நாமம். ஆனால் நான் போய் பிசாசை போய் போ அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும்? என்னை பார்த்து சிரிக்கும், அப்படிதானே? பிசாசு என்னை பார்த்து சரி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன் பரிசுத்தம் தெரியாதா? உன் பக்தி தெரியாதா? உன் விசுவாசம் எனக்கு தெரியாதா அப்படின்னு பிசாசு கேட்பான். நான் பயன்படுத்துகிற நாமம் என்ன நாமம்? இயேசு. இயேசு இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு அப்படிங்கிற நாமத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்தி போகிறதுனால நான் சொன்னால், பிசாசை பார்த்து போன்னு சொன்னால் அது போகுதோ போலையோ, போகுதோ போலையோ, என்ன விரட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் இயேசு நாமத்தில் வல்லமை இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் பிசாசு விரட்டா போனாங்க. எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும். நீ யார் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் பிடிங்கிச்சு அந்த ஆளுங்க ஓடுனான் அப்படின்னு வாசிக்கிறோம் வேதத்தில். அப்படி ஆனால் நான் நிறைய இடத்துல போய் பிசாசை தைரியமாக போய் பிசாசு பிடிச்சி தள்ள கையை வைப்பேன். கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் அட்டங்கு அட்டங்கு, வெளியேறு வெளியேறு, இந்த சரீரத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, வெளியே வா, கம் அவுட் கம் அவுட், வெளியேறு வெளியேறு அப்படி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நேரம் சொன்னாலும் என்ன அது ஒன்றுமே பண்ண முடியல பாருங்க. அதுவே என் மேலே ஒரு வல்லமை இருக்குது. ஒரு அல்லடியா சொல்லுங்க பார்க்கலாம். அது என் மேலே இருக்கிற வல்லமை இல்லை, இயேசு இயேசுன்னு இடையில ஒரு 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 இது ஒரு கன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா? ஒரு கனெக்ஷன் போட்டுக்கிறேன் பாருங்க. இயேசு நாமத்தில் வெளியே வா, இயேசு நாமத்தில் புறப்படு அப்படி சொல்கிறேன் பாருங்க. அதுதான் அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமை. அவருடைய அவர் என்ன சொன்ன? பிசாசின் தலையை நசுக்கினார், சாபத்தை நீக்கிறார். சில குடும்பங்கள் இருக்கிற சாபத்துக்காக இயேசுவே மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு, நீர் எங்களுக்காக சாபமானீர், இந்த குடும்பத்தில் இவங்க சாபமா இருக்கக்கூடாது, அப்படியானா நீங்க சிலுவையில சாபமானது வேஸ்டா போயிருமே, நான் அதை விசுவாசிக்கிறேன். முடியாத ஆண்டவரே, இந்த சாபம் உடையணும், இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரணும், தடைகள் உடைக்கப்படணும், கிரியைகள் அழியணும், எல்லா சாத்தானோட திட்டம் முறியடிக்கப்படணும். இப்படியாய் சொல்லி சொல்லி இடையில ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும்? இயேசு இயேசு. அதே போல ஒரு பாவம் செஞ்ச ஆத்துமான்னு சொன்னா இயேசுவே ரத்தத்தால கழுவும். ஆண்டவர் இந்த பாவ சாபம் நீங்கட்டும், உங்களோட நாமத்தில் சாபம் நீங்கணும், உங்களோட ரத்தத்தில் பாவ மன்னிப்பு உங்களுக்கு வரணும். இப்படியா சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்கள்.